ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். அப்பா மீடியாவில் சிவப்பு கம்பள நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். உள்ளது உள்ளபடி, சொன்னது சொன்னபடி திரை விமர்சனம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற படம் 7G. அதாவது போன வாரம் உள்ள படம் குருஷேத்திரம் மகாபாரத போரிலிருந்து கண்டினியூ ஆகி கரண்ட்டுக்கு வந்தது. இந்த வாரம் நம்ம பார்க்குறது 7G அப்படின்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி, செல்வராகவன் சார் படம். இந்த படத்தில் 7Gயில் சோனியா அகர்வால் நடிச்சிருக்கிறாங்க. அந்த கதைக்களம் வேறு, இந்த கதைக்களம் வேறு. பட் டைட்டில் அங்கேருந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் 7G அப்படின்னாலே அந்த 7G ரெயின்போ காலனி தான் ஞாபகம் வரும். அதை கருத்தில் கொண்டு என்னவோ இயக்குனர் அந்த படத்தோட 7G ரெயின்போ காலனியில் நடித்த ஹீரோயினை இந்த படத்தில் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது நமக்கு கண்கூடாவே தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு முக்கியமான 3 விஷயங்கள் தேவை. உண்ண உணவு, இருக்கிற இடம், உடுக்கை உடை. அதாவது ஒரு மனிதன் சொந்தமாக ஒரு வீடோட வாழணும் அப்படிங்கிறதா எல்லாருமே நினைக்கிறது. அது நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய அச்சீவ்மெண்ட்டு கூட. இந்த கதைக்களமும் அப்படி தான் 7Gயில். என்னென்னா, ஒரு அழகான ஒரு குடும்பம், ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃபு, சுமிருதி வெங்கட்டும் அவருடைய கணவரும் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு வீடு வாங்குகிறாங்க. அக்காமடேட் ஆனதுக்கு பிறகு ஒரு நாள் அவங்க நைட்டு தங்குவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது எந்த விதமான அந்த அமானுஷ்ய சக்திகளும் அந்த வீட்டில் தெரியாது. வேலை நிமித்தமாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் பெங்களூர் போவார். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் சுமிருதி வெங்கட்டும் அவங்க பையனும் இந்த வீட்டில் இருக்கும்போது அமானுஷ்ய சக்தி அதில் தெரிய வரும். அதாவது டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இந்த சுமிருதி வெங்கட் வீட்டில் குளியல் அறையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிற டயத்தில் வேற ஒருத்தங்கிட்ட ட்ராயிங் புக்கு வாங்குறது. ஸோ இது இந்த அமானுஷ்ய சக்திகள் அங்கே தெரிய வரும். இது ஹீரோயினுக்கும் தெரிய வரும். இப்போ அவங்க ஏதோ ஒரு இல்யூஷன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க. அது அபர்ணா அப்படிங்கிற அவங்க வருவாங்க. வந்துட்டு அவங்க நைட்டு ஓடிடுவாங்க. அந்த வீட்டில் சம்திங் இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. இன்ட்ரோல் பிளாக்கில் தான் அது அந்த அமானுஷ்ய சக்தி யார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. அது சோனியா அகர்வால். அந்த வீட்டில் அந்த பேய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறம் இன்ட்ரோலில் அவங்க கன்வே பண்ணிடுறாங்க. அதோட இயக்குனர் பார்த்திங்கன்னா ஹாரூன் அப்படிங்கிற அவர் தான் ப்ரொடியூசரும் கூட. அதாவது ஒரு நல்ல ஒரு இயக்குனர். அது நல்லாவே தெரியுது. அது ஆர்டிஸ்ட்டை எப்படி வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது, ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளே எப்படி கொண்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது, ப்ளஸ் எல்லாருடைய வேலைகளும் அதில் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் கேமரா கண்ணா பாரதி ராஜா சார் சொல்லுவார்ல, நான் ஒளிப்பதிவுக்கு என்னுடைய கேமராவை எடுத்து போவதில்லை, என்னுடைய கண்ணனின் 2 கண்களை தான் எடுத்து போவேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த இயக்குனருக்கு, ஹாரூன் இயக்குனருக்கு இந்த கண்ணா ஒளிப்பதிவாளர் பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், அதே போல் எடிட்டர் டான் பாஸ்கோ, இப்படியே சொல்லிட்டு போகலாம். அவங்களுடைய டெக்னிக்கல் டீம்லாம் ரொம்ப ரொம்ப கேரக்டருக்கு, டைரக்டருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேக்கிங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது கேமராமேன் அவருடைய வேலையை ரொம்ப சரியாக கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. நிறைய நடிகர்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரராக திருடா திருடி இயக்குனர் திரு சுப்பிரமணிய சிவா நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு. சோனியா அகர்வால் மேடம், சுமிருதி வெங்கட், அதாவது தமிழ் படத்தில் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு 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 ஹீரோயின் ஒரு ப்ளசண்ட்டாக, ரொம்ப ரியாக்ஷனோட, நல்ல டயலாக் டெலிவரியோட, நல்ல ஒரு பாடி லாங்குவேஜோட. ஏன்னா இந்த படத்துக்கு பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். அது மிக அழகாக அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. செகண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால். அது கதை பார்த்திங்கன்னா நம்ம யூகிச்சிடலாம். அந்த ஒவ்வொரு சில சீன்கள்லாம் அடுத்த சீன் இதுதான் வரப்போகுதுங்கிறது நமக்கு யூகிச்சிடலாம். அது கதையில் ஒரு பலகீனம். கதையில் பலம்னு பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ஒர்க். இப்போ நம்மலாம் சின்ன வயசுலலாம் நான்லாம் படம் பார்த்ததுலாம் யார்னின்லாம் ஒரு படம் பார்த்தேன். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் படம். அதில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்க டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருப்பாங்க. ஆவியாலாம் வருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேய் படங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். 1000 ஜென்மங்கள்னு ரஜினி சார், விஜயகுமார் சார், அப்புறம் லதா மேடம்லாம் நடிச்சிருப்பாங்க. அப்புறம்லாம் அந்த காலத்தில் காட்டு ராணின்னு ஒரு படம். ஸோ இந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு நைட்டு நம்மளாம் தனியாக தூங்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பயம் அந்த நேரம் நம்ம சின்ன வயசில் இருந்தது. இப்போ நமக்கு தெரிஞ்சு காஞ்சனா, அப்புறம் யாம் இருக்க பயமேன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் பேய் படங்கள் அது டெரராக தெரியாமல்
ஒரு காமெடியாக வந்து தெரியுது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஒரு படமாக நம்ம பார்த்தோம்னா அந்த படத்தில் வந்து ஒரு மெசேஜ் இருக்கணும். இதுதான் வந்துட்டு பக்கா ஒரு ஸ்கிரிப்டுக்கான ஒரு அறிகுறி. இதில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து கதைன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சோனியா அகர்வால் வந்து பேயாக வருவாங்க. ஹீரோயின் அந்த பேயா வர்ற சோனியா அகர்வாலுக்கு அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் கதையில் சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு இவங்க ஹீரோயின் எப்படி உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் உள்ள அந்த கதை களங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேய் மட்டும் இல்லாமல் மந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து வெறும் பேய் மட்டுமே படம் மூவ் பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்து அதில் ஒரு மந்திரவாதியை உள்ளே வர வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பேய் அங்கே இருக்கும். அந்த பேய்க்கு இவங்க ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங்காக வந்து இதில் வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்கிறார். அது பேய்க்கு ஹீரோயின் எப்படி வந்து உதவி பண்ணுறாங்க, அந்த இவங்க செத்ததுக்கு காரணமான அந்த 3 பேரை இந்த பேயும் இந்த ஹீரோயினும் சேர்ந்து அதை எப்படி வந்து பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கதை. கதை வந்து நம்ம வந்து யூகிக்க முடியுது. பட் வந்து ஹாரூன் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அந்த எஃபெக்ட்ஸு, மியூசிக்கு, ஃபோட்டோகிராஃபி, மேக்கிங்ஸ், அதாவது ஒரு 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 கதைக்கு வந்து மேக்கிங்ஸ் டேக்கிங்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பே ஆகாது. அதை வந்து மிக அழகாகவே வந்து அந்த கேமராமேன் கண்ணா அப்படிங்கிற ஒரு கேமராமேன் வந்து மிக சிறப்பாகவே வந்து அந்த மேக்கிங்ஸையும் டேக்கிங்ஸையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வந்து எடிட்டிங்கும் அதே மாதிரி தான். அந்த டான் பாஸ்கோ அப்படிங்கிறவர் வந்து மிக சிறப்பாக வந்து அதை வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இசை வந்து சித்தார்த் வந்து மிக சிறப்பாக வந்து அவருடைய பணியும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வேலைகளை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இயக்குனர் வந்து தெளிவாக வந்து அதாவது அவர் ஸ்கிரிப்டை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பேப்பரில் என்ன எழுதியிருந்தாதோ அதை அப்படியே கொண்டு வந்து நமக்கு வந்து படமாக கொடுத்துருக்கிறார். அதனால் வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது. ஹாரூன் வந்து அதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து அவர் மைண்டில் இருக்கிறதையும் ஒரு பேப்பரில் இருக்கிறதையும் அதை ப்ரெசண்ட்டாக பண்ணுறதுல வந்து 100% அவுட்புட் வரணும். அந்த 100% அவுட்புட்டை வந்து ஹாரூன் வந்து கொடுத்துருக்கிறார். அதுக்கு வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். பட் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து அதிகமான இங்கிலீஷ் வார்த்தைகள் நிறையா இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு நம்ம படம் எடுக்கிறது வந்து ஏ கிளாஸுக்கு மட்டுமே வந்து நினச்சி எடுக்கக்கூடாது. ஏபிசி 3 சென்டருக்குமே நம்ம கதை வந்து ரீச் ஆகணும். இவர் வந்து அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோவோட ஃப்ரெண்டுகள் ஆகட்டும், எல்லாருமே அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் நிறையா. அதில் வந்துட்டு ஒரு சீனில் வந்து ஒரு ஒரு 50 வார்த்தைகள் வந்து வருதுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் தான் வருது, 10 வார்த்தைகளில் வந்து தமிழில் வருது. ஸோ இதை வந்து அவர் வந்து இயக்குனர் வந்து அடுத்த படங்களில் வந்து அதை கவனம் செலுத்தி அந்த தமிழில் வந்து அதிகமாக டாமினேஷன் டயலாக் வச்சு இங்கிலீஷை வந்து குறைக்கணும். ஏன்னா இதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது அது வந்து ஒரு ரொம்ப ஹை கிளாஸில் உள்ள அது அவரே சொல்லிடுறாரு. இது வந்து சாஃப்ட்வேர் வேலைக்கு போகிறவங்களுடைய கதை அப்படிங்கிறது தான் கொண்டு போகிறாரு. இருந்தாலும் படங்கள் பார்க்குறது வந்து பிஎஸ்சியில் உள்ளவங்களும் பார்க்குறாங்க. ஸோ இதை அடுத்து இயக்குனர் அடுத்த படத்தில் வந்து கவனம் செலுத்தி அதை வந்து கரெக்ட் பண்ணணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓவராலே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து நிச்சயமாக வந்து சிறப்பு, தப்பு பண்ணாது. எல்லாருமே இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ஹாரூன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உள்ளது உள்ளபடி, சொன்னது சொன்னபடி, சிவப்பு கம்பளம் நம்மளுடைய அப்பா மீடியாவில் மீண்டும் நம்ம அடுத்த வாரம் மிகப்பெரிய ஒரு படத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா எல்லோரும் எதிர்பார்க்குற, உலகமே எதிர்பார்க்குற இந்தியன் 2 நம்ம இந்தியன் தாத்தா என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்மளுடைய சிவப்பு கம்பள நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். வணக்கம். அப்பா மீடியா சார்பாக எங்கள் அப்பா அப்படின்ற ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது லக்ஷனா ரிஷி அவங்க. ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.